வைக்கும் போது ஆமீன்னு சொல்றாங்க. 2வது படியில கால வைக்கும் போதும் ஆமீன்னு சொல்றாங்க. 3வது படியில கால வைக்கும் போதும் ஆமீன்னு சொல்றாங்க. இறங்கினோடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், என்ன காரணம் நீ ஆமீன் ஆமீன் ஆமீன்னு சொன்னீங்களே? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் முதல் படியில கால வைக்கும் போது வானவர் தலைவர் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய அளவிற்கு அமல் செய்யலையோ அவர் நாசம் அடையட்டும்னு சொன்னாங்க. நான் ஆமீன் சொன்னேன். 2வது படியில கால வைக்கும் போது பெற்றோரில் ஒருவரோ இருவரோ இருந்து நல்ல முறையில் நடக்கணும் அவர் மீது நாசம் அடையட்டும்னு துவா செஞ்சாங்க. நான் ஆமீன் சொன்னேன். 3வது படியில கால வைக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயர் சொல்லப்பட்டு யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர் மீது நாசம் அடையட்டும்னு துவா செஞ்சாங்க. நான் ஆமீன் சொன்னேன்றாங்க. இத்தனை வருட ரமலானுடைய மாதத்தை கடந்தும் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய அளவிற்கு இபாதத் செஞ்சோமான்னு தெரியாது, பாவ மன்னிப்பை கேட்டோமான்னு தெரியாது. இந்த வருட ரமலான்லையாவது நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ், இந்த ரமலான் நம்மை விட்டு கடக்கும் போது அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையில இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், இந்த ரமலானை நம்மை விட்டு நகலச் செய்யணும்னு துவா